2024 நடைபெற்ற அரச பரீட்சை தலைமைந்து புலமை பரிசல் பரீட்சை அரச பரீட்சை வினாத்தாள் 1 5வது வினாவில் இருந்து விடைகாண் விளக்கம் பார்வையிட போன்றோம். ஆனா இந்த பரீட்சைத்தாளை அச்சடிக்கிற நிறுவனங்கள் சில தவறு விடுகின்றன என்று எதிர்பார்க்க முடியாது. இது 3ஆம் பக்கம் என குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இந்த முன்பக்கத்தை அவர்கள் அச்சடிப்பது இல்லை, அது கடதாசிய விரியமாக்காமல். ஆனாலும் நீங்கள் அந்த முதல் பக்கத்தில் உள்ள அறிவுறுத்தல்கள் ஒரு பரீட்சைத்தாள வாசித்ததை கொண்டு புரிந்து கொண்டு இது 3ஆம் பக்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. ஏனென்றால் 3ஆம் பக்கத்துல தான் சுட்டன் மீள குறிப்பிட வேண்டி இருக்கின்றது. 1ஆம் பக்கத்திலையும் 3ஆம் பக்கத்திலும். முதலாம் பக்கத்தோட 1ஆம் பக்கம் 2ஆம் பக்கம் 7ஆம் பக்கம் 8ஆம் பக்கம் இருக்கும் ஒரே ஷீட்டாக A3 ஷீட்ல. அடுத்த A3 ஷீட்ல தான் 3, 4, 5, 6 ஆகிய 4 பக்கங்கள் இருக்கும். சரி, இனி நாங்கள் 5வது வினாவுக்கு ஒரு கவிதை இருக்கின்றது. பின்வரும் கவிதை எதனை பற்றி கூறுகின்றது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப கவிதையை வாசித்து பார்ப்போம். ஹோ ஹோ என சத்தமிட்டு கடலில் இருந்து கரைக்கு கிளம்பி வந்து கரையில் நுரைகளை அள்ளி வீசி மீண்டும் திரும்பி செல்லும். நாங்க கடற்கரைக்கு போயிருந்தால் எங்களை கடற்கரையில பார்க்க தெரியும். ஓரளவு காற்று வீசுகின்ற வேளையிலே கடல் அலைகள் ஒரு சத்தத்தோடு தான் வரும். ஓஹோன்று ஒரு இரைச்சலாக வரும். அது அந்த இரைச்சலோட கடல்ல இருந்து கடலுக்கு ஆழ்கடல்ல அந்த அலை பெருசாக வராது. கரைக்கு வரைக்குதான் அது வேகமாக மேலே எழுந்து கரைக்கு வந்து வருவதோடு அந்த காற்றோடு சேர்ந்ததாலே அது காற்று நுரைகளாக வந்து அந்த நுரைகளை கரையில தள்ளி போட்டு திரும்பி மீண்டும் கடலுக்கு செல்லும். அப்ப இது பார்ப்பதற்கு அழகான காட்சியாக இருக்கும். அதோடு அந்த இடத்துல நின்று பார்த்தேக்க அந்த அலைகளோடு சேர்ந்து தண்ணியால குளிர் காற்றும் வீசும். அப்ப எங்களோட உடம்புக்கு குளிர் பெருசாக விருப்பம் இல்லாவிட்டாலும் இளமையான குளிரை எங்களோட உடம்பு விரும்பும். அப்ப இந்த கடற்கரை காட்சியை பார்ப்பதோடு அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியான உணர்வையும் நாங்கள் உணர்வோம். இப்ப இதுல கேட்கப்படுது எதனை பற்றி கூறப்படுகின்றது. இங்க ஹோஹோன்னு சத்தமிட்டு கொண்டு வந்து கரையில திரும்பி போறது கடல் அலைதான். ஆனால் இது கடற்கரையிலே நடக்கின்றது. கடற்காற்றுத்தான் அந்த நீரோடு சேர்ந்து அலைகளாக வருகின்றது. ஆகவே அரச பரீட்சை விடைத்தாள் திருத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 3 விடைகளும் சரியானது என கருதப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டது என்பதை மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக பொருத்தமான விடை கடல் அலைதான். கடலின் இருக்கிற நீர் கடல்ல வீசுகின்ற காற்றோடு சேர்ந்து அது நுரைகள் உள்ள அலைகளாக வருகின்றது. ஆனா இங்க இது 3 விடையும் ஓரளவு கூடிய பொருத்தம் என்பதனால அந்த 3 விடையும் சரியென கருதப்பட்டது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கிய ஆலோசனை என்றால், அரச பரீட்சை நடைபெற்ற பிறகு பரீட்சைத்தாள் திருத்துகின்ற போது தவறு எல்லாரும் விடலாம். ஆணைக்கும் அடிசரக்கும் என்று பழமொழி இருக்குது. அப்ப தவறு என்றது பிழை இல்லை, ஆனா தவறை திருத்திக் கொள்ளும். அப்ப இந்த தவறு பிழை என்று கருதினபடியால் அவர்கள் 3 விடைகளுக்கும் புள்ளி வழங்கினார்கள். அப்ப அது தவறு இப்ப நியாயமாகிவிட்டது. ஏன்னா தவறை எவரும் விடலாம், ஆனா தவறை திருத்துவதுதான் முக்கியம். அப்ப நான் இந்த மாடல் பேப்பரை செய்யறதை விட அரச பரீட்சைத்தாளை கூட விரும்பி செய்யறதுக்கான காரணம் இது தவறுகள் திருத்தப்பட்டவை என்பதாகும். சரி, அப்ப கேள்விக்கான விடை 3 விடையும் பொருத்தம் என்பதை புரிந்து கொண்டு, ஆயினும் கூடிய பொருத்தம் கடல் அலை என்பதை கருத்தில் கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி. இது ஒரு தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். ஒரு நிகழ்வின்
சில சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. நிகழ்வு என்றால் நடக்கிற நிகழ்ச்சி. இதிலே ABCDE என 5 எழுத்துக்களாலே 5 நிகழ்வுகள், 5 தகவல் தரப்பட்டிருக்க. அந்த 5 சந்தர்ப்பத்திலே தரப்பட்ட தரவுகள் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப நாங்க இதுக்கு 1 நிமிடத்துக்கு விடை அளிக்கணும். இதான் மிக முக்கியமானது. அப்ப விரைவாக அந்த வாக்கியங்களை வாசித்து புரிந்த பிறகு ஓரளவுக்கு நாங்க விடைகளூடாக வினாவுக்கு விடையளிக்க முயற்சி செய்கிறது மிகச் சிறந்த ஆற்றலாக கருதலாம். ஏனென்றால் இதுல 3 விடை இருக்குது. அப்ப நாங்க விடையில உள்ள முதலாவது, 2வது, 3வது சொல், அதாவது எழுத்துக்களை பார்ப்பதன் மூலம் எது பொருத்தமானது என்பதை விரைவாக கண்டுபிடித்து விடுவோம். இப்ப இதுல பாருங்க, முதலாவது ஓர் ரச்சித்துடைய வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீரில் இருப்பது போன்று அதற்கு தோன்றுகிறது. அப்ப எங்களுக்கு இந்த கதையே ஞாபகம் வரும். ஒரு நாய் ஒரு இடத்துல போவைக்கோ ரச்சித்துண்டு இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு ஒற்றையடி பாதையில ஒரு பாலத்துக்கு மேலால போகுது. அப்ப பாலத்துக்கு அது தண்ணி ஓடுது. அந்த தண்ணிக்குள்ள இன்னொரு நாய் இருப்பது போல அந்த பிம்பத்தோட்டம் தெரியுது. அப்ப இந்த நாய்க்கு ஒரு பேராசை வருது அந்த ரச்சித்துண்டையும் பறிப்பதற்கு. அதுக்காக பாயை திறக்குது, ரச்சித்துண்டு கீழே விழுகுது, அதை இழக்குது. அப்ப இந்த கதை அடிப்படை என்றபடியால் இந்த A என்பது முதலாவதாக வர நியாயம் இல்லை. அப்ப இந்த விடை பொருந்தாம இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது இந்த 2 விடைகளை தான் பார்ப்போம். அப்ப முதலாவது C என்பதை பார்ப்போம். ஓர் ரச்சித்துடைய வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாலத்தின் வழியே சென்றது. சரி. ஓர் ரச்சித்துடைய வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீரில் இருப்பது போல் அதற்கு தோன்றியது. சரி. இப்ப அடுத்ததுல தான் நாங்கள் விடை எது முதலாவதா 2வதா பொருத்தம் என்று மிக விரைவாக கண்டுபிடிக்க போறோம். இப்ப நாய் ஒரு ரச்சித்துடைய கிடைத்தது எடுத்தது. அதாவது முதலாவது C என்பது ஒரு ரச்சித்துடைய வாயில வைத்திருந்த ஒரு நாய் ஒற்றையடி பாலத்துல போனது. போகைக்கு அந்த நீருக்குள்ள இன்னொரு நாய் ரச்சியோட இருப்பதாக அது கண்டது. அப்ப அது அடுத்ததாக D பொருத்தமா E பொருத்தமா என்றால் D சொல்கிறது பேராசை உள்ள நாய் தன்னிடம் இருந்த ரச்சித்துண்டை இழந்தது என்பது பொருத்தமா, அல்லது அடுத்ததாக இருக்கிற B என்பது அது மற்ற ரச்சித்துண்டை பறிப்பதற்கு வாயை திறந்த போது அதன் ரச்சித்துண்டு கீழே விழுந்தது பொருத்தமா என்றால் அது வாயை திறக்கிற போது ரச்சித்துண்டு கீழே விழுந்தது தான் பொருத்தமாக இருக்கின்றது. அதான் பொருத்தம் இல்லையே. இங்க பாருங்க, இதுல D இருக்கின்றது, இதுல E இருக்கின்றது. இப்ப நாங்க 3வது விடையை கவனிக்க இல்லை. 3வது விட நாங்க தவறு பிடிச்சு விட்டோம். அப்ப 3வதாக D பொருத்தமா E பொருத்தமா? அப்ப D என்பது பாருங்க, இங்க பேராசை ரச்சித்துண்டை இழந்தது என்பது பொருத்தமா, அல்லது E என்பது அந்த நாயின் ரச்சித்துண்டை பறிக்க எண்ணியது பொருத்தமா என்றால் அந்த பறிக்க எண்ணியதுதான் பொருத்தம். அப்பதான் ரச்சித்துண்டு கீழே விழுந்தது என்ற கருத்து அடுத்ததாக வரும். அடுத்ததாக பாருங்க, அது மற்ற ரச்சித்துண்டை பறிப்பதற்கு வாய்த்திருந்த போது ரச்சித்துண்டு கீழே விழுந்தது. அப்ப அது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்ததாக இறுதியாக D என்பது பேராசை உள்ள நாய் தன்னிடமிருந்த ரச்சித்துண்டையும் இழந்தது இறுதியாக வருகின்றது. ஆகவே 2வது விடையே மிக பொருத்தமாக இருக்கின்றது. இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இனி அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா, இங்க ஒரு வரைபடம் தரப்பட்ட இந்த படத்தில பின்வரும் உருக்கோலத்தில் வினாக்குறி இருக்கும் அடைப்பில் பெற வேண்டிய உரு யாது? அப்ப இது மாறுபாடுகளை அவதானிக்க மாட்டேன். மாறுபாடுகளை ஒன்றோடும் மற்றதோடும் ஒப்பிட்டு பார்த்து தான் அவதானிக்கிறது. அப்ப நாங்க முதலாவது 2வது என்று இடமிருந்து வலமாக நிறையாக அவதானிக்க வேண்டும். இப்படி நிறையாக அவதானிக்கலாம் மாறுபாடுகளை, அல்லது நிழலாக கூடி அவதானிக்கலாம். அப்படி நிறையாக அவதானிக்க பொருத்தம் இல்லாம இருந்தால் நாங்க மேலிருந்து கீழாக நிழலாக கூடி மாறுபாடுகளை அவதானித்து இந்த
வினாக்குறியுள்ள அடைப்புக்கு எந்த விடை பொருத்தம் என கண்டுகொள்ள வேண்டும். இப்ப இங்க பாருங்க, நாங்க இதுல சதுரங்கள்ல ஒரு மாறுபாடும் இல்லை. சதுரங்கள்ல இருக்கிற கருப்பு புள்ளிகள் இடமிருந்து வலமாகத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இந்த கருப்பு புள்ளிகள், அதாவது இந்த சதுரத்தின் வலதுகர மூலையில இருந்து அடுத்து நடுவுக்கு போகின்றத, நடு இடத்துக்கு அடுத்து மேலே போகின்றது. அப்ப இதே செயற்பாடுதான் அடுத்ததுல நடக்குது பாருங்க. இது மேல போயிருக்கு, இது மேல போயிருக்கு. அப்ப இது மேல போய் சரி, இது மேல போனால் கருத்த புள்ளி இங்கதான் வரும். அப்ப இந்த விடை இப்ப பொருத்தம் இல்லை, இந்த விடையும் பொருத்தம் இல்லை. அப்ப இதுதானே பொருத்தமா இருக்கணும். அப்ப கருத்த புள்ளி உள்ளுக்கு இருக்க அந்த சதுரக்கோடு இதுக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரெண்டும் இணைந்திருக்கிறபடியால் இந்த ரெண்டு விடையும் பொருத்தமில்லை, இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் அதற்குரிய மாறுபாடையும் பார்ப்போம். இந்த சதுரத்தின் மாறுபாடு முதல்ல, அதாவது நாங்க இடமிருந்து வலமாக பார்த்தால் இடது பக்கத்தில இந்த சதுரம் இருக்கின்றது, பிறகு அது நடுவுக்கு வருகின்றது, நடுவில இருந்து கரைக்கு போகின்றது, பொருத்தமாக இருக்கின்றது. இதுல நடுவில இதுல இருந்து அடுத்த நிலைக்கு போகின்றது. முந்தின எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது மாறுபாடு. ஆனா இங்க இது நடுவுக்கு போய்விட்டது, நடுவ வருது, பிறகு தொங்கலுக்கு போய் இப்ப மேலே போய்விட்டது. இடது கை பக்கத்துல மேலே போய் நடுவில வந்தது. இப்ப நடுவில இருந்து கரைக்கு வந்திருந்தால் முதல்ல கருப்பு இங்க வந்திருந்தது, இப்ப கருப்போடு சேர்ந்து சதுரமும் சேர்ந்திருக்கிறது. இந்த விடைதான் பொருத்தமானது. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இப்ப வினாக்களுக்கு இலகுவாக விடை காணும் பயிற்சி.